தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் புழக்கத்திற்கு பொறுப்பேற்று விடியா திமுக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை புழல் சிறையில் இருந்தபடியே காசிலிங்கம் என்ற கைதி தன் மனைவியுடன் வீடியோ கால் மூலம் பேசி சென்னையில் இருந்து இலங்கைக்கு 1.47 கிலோ மெத்தபட்டமைன் போதைப்பொருள் கடத்தியுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளித்திடும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் நிலையில் புழல் சிறையில் இருந்து ஒரு கைதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தமிழக சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஏற்கனவே திமுக அயலக அணியைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் மாஃபியாவாக இருந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு போதைப்பொருள் மாஃபியா அம்பலப்பட்டிருப்பது இந்த விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் கடத்தலின் முக்கிய மையமாக மாறியிருப்பதையே எடுத்து காட்டுகிறது. போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் அமைப்புகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், இல்லையேல் போதைப்பொருள் புழக்கத்திற்கு பொறுப்பேற்று விடியா திமுக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.